ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் கேஜில் பானை கட்டும்போது நம்ம நோட் பண்ண வேண்டிய என்னென்ன முக்கியமான விஷயங்கள் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். பொதுவாக பேர்ட்ஸ்லாம் எப்படி செலக்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பானை பெருசாக இருக்கணும், எந்த விதமான ஷேக்கும் ஆகாமல் எந்த பானை வந்து ஸ்டடியாக இருக்கோ அந்த பானையில் தான் வந்து ப்ரீட் பண்ண ஆரம்பிக்கும். இந்த பானையை செலக்ட் பண்ணுறதுல பேர்டுக்குள்ளே நிறைய சண்டை நடக்கும். அதெல்லாம் தாண்டி தான் வந்து பேர்ட்ஸ் வந்து பானைக்குள்ளே போகும். ஸோ அப்படி போகக்கூடிய பானை வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெருசாக இருக்கணும். யாரும் வந்து ரொம்ப சின்னதாக வாங்கி கட்டிடாதீங்க அழகாக இருக்குது அப்படின்றதுக்காக. பானை பெருசாக இருந்தால் மட்டும்தான் பேர்ட்ஸ் வந்து அதுக்குள்ளே போய் உட்காரும். அது இல்லாமல் பானை பெருசாக இருந்தால் மட்டும்தான் அதில் போடுற முட்டைகளோட எண்ணிக்கை அதிகமாக இருக்கும். அது பொரித்து வளர்ந்து அதோடய ஃபெதர்லாம் நல்லா வந்து அதுக்கப்புறமேட்டு அது ரிலீஸ் ஆகும். பானை சின்னதாக இருந்துச்சு அப்படின்னா அது வந்து என்ன ஆகும்னா, சின்னதுலேயே வந்து பானை பற்றாமல் அதை வந்து கீழே தள்ளி விட்டுரும் ஒரு சில நேரத்தில். ஸோ அந்த மாதிரி நிறைய இன்சிடெண்ட்லாம் எனக்கு நடந்திருக்கு. ஃபஸ்ட்டு காட்டின பானை பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப சின்ன பானை. அதில் வந்து இது வரைக்குமே பார்த்திங்க அப்படின்னா பேர்ட்ஸ் எதுவுமே போகல. அதுக்கப்புறமேட்டு நான் வாங்கி கட்டின பானை தான் இது எல்லாமே பெருசு. அதோட கொஞ்சம் பெருசு. ஸோ இதை விட ஆக்சுவலாக பெருசு கட்டணும். ஏன்னா ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்கன்னா இதிலே பார்த்தீங்கன்னா அந்த 6 பேர்ட்ஸ் இருக்குது. 6ல் 1 ஆல்ரெடி வெளியே தள்ளி விட்டுருச்சு. இந்த 6க்குமே இடம் பத்தலை. ஓகேங்களா. ஸோ நீங்கள் பேர்ட்ஸை வந்து நீங்கள் பானை கட்ட போகிறீங்க, கேஜியில் வந்து பானை கட்ட போகிறீங்க அப்படின்னா பெருசாக வாங்கி கட்டுங்க. ஸோ அப்போ தான் அந்த பேர்ட்ஸ் வந்து அந்த நல்ல குஞ்சுங்களை நல்லா வளர்த்து அதுக்கப்புறமேட்டு வெளியில் பறக்க விடும். ஸோ அது வரைக்கும் வந்து அது நல்லா வளர்ந்து நல்ல ஃபெதர்லாம் வந்து அதுக்கப்புறமேட்டு தானாக வெளியில் வரும். ஸோ கேஜில் பானை கட்டும்போது நல்ல பெரிய பானையை வாங்கி கட்டுங்க, ஸ்டடியாக கட்டுங்க. தேங்க்யூ.